கிளிஞ்சல் மெழுகு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சித்தாவில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. கிளிஞ்சலில் செய்யக்கூடிய மெழுகு. ஸோ இதை வந்து நைட் படுக்க போது அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம். இது ஒன்று ஈஸி, ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா ஹீட் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சிருங்க எம்டி ஸ்டமக்கில். நல்ல செரிமானம் இருக்கும், பித்தப்பை நல்லா வேலை செய்யும், உள்ள கல் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரிபலா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் உள்ளே போணுச்சுனாக்கா பித்த வெடிப்பே இருக்காது. இது ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் வாரத்துக்கு 2 தடவை எடுத்தாலே போதுமான விஷயம். உடம்பு கூலிங் நல்லாயிருக்கும், அதேமாதிரி லூப்ரிகேட் நல்லாயிருக்கும் இந்த பாதாம் பிசின் மூலியமாக. பரங்கி பட்டை சூரணம். ஸ்கின்னுன்னு வந்துட்டிங்கனால அது ஒன்று தான், தலை ராஜம் சொல்லுவாங்க, ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுமாரி இந்த பரங்கி பட்டை சூரணம் எப்பேற்பட்ட ஸ்கின் டிசீஸையும் தூக்கும். ஸ்கின் ட்ரைனஸ், ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட வியாதிகள், பாத வெடிப்பு, பாத எரிச்சல், சில பேருக்கு வெடிக்கவே வெடிக்காதானே எரியும் பாதம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பரங்கி பட்டை சூரணம் சூப்பராக இருக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயந்தான் கால் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கும் முறை. பார்த்திங்கனாக்கா இந்த பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கால் வெடிப்பு, பித்த வெடிப்பு எல்லாமே வந்து பித்தம் ரைஸ் ஆனிச்சுன்னா பார்த்திங்கனாக்கா ஹீட் அதிகமாக இருக்கும். ஹீட் அதிகமானாலே பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையுமே வரும். அது வெளிக்காட்டுறது என்னென்னு கேட்டிங்கன்னா பாதம் வெடிக்கிறது தான் பார்க்குறாங்க. ஆனால் உள் உறுப்புகள் வெடிக்கிறது யாராவது பார்த்துருப்பாங்களா? உள்ளேயும் வெடிக்கும். ஸோ உள்ளொலி பெருக்கி வெளியொலி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியில் அந்த ஸ்கின், காலில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு தான் இருக்கிறதுலே ரொம்ப ரஃப்பான ஸ்கின். இப்போ அதுவே வெடிக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையும் வெடிக்கும், கையெல்லாம் நிறைய பேருக்கு வெடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து காலில் நல்லாவே காட்டிடும். எல்லாம் நினச்சிப்பாங்க இப்போ பித்த வெடிப்பு இருக்குதுன்னு. அப்போது காலில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு வந்து ரொம்ப ரொம்ப மொத்தமான ஸ்கின்னு அதையே காட்டுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய மெல்லிய ஸ்கின்லாம் என்ன ஆகும்? அப்போது ஹீட்டு, பித்தம் ரைஸ் ஆகும்போது வாதம் பித்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பித்தம் அதிகமானாலே பார்த்திங்கன்னா கல்லீரலை பாதிக்கும். அப்போ என்ன ஆகும்? ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம என்ன நினச்சிருக்கோம், உள்ளுக்குள்ளே வெளியில் தான் பார்க்குறோம், அந்த வெளியிலக்கே இவ்வளோ கவலைப்படுறோமே, உள்ளே இருக்கக்கூடிய இந்த பித்தப்பை என்ன ஆகும்னு பாருங்களேன். பித்தம் ரைஸ் ஆகுது, பட் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற போது தான் அந்த பிரச்சனையே வருது. ஆக உஷாராக இருந்துக்கணும். உள்ளுக்குள்ளேயே பித்தம் இருந்துச்சுன்னா ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமானுச்சுனாக்கா கிட்னியை பாதிக்கும். ஸோ கல்லீரல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துடும், ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகும். இதுக்கு என்ன காரணம்? எக்ஸஸ் பித்தம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஜூஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஈஸியாக காலையில் ஒன்று எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து திரிபலா. ரொம்ப ரொம்ப முக்கியமான திரிபலா ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், திரிபலா டேப்லெட்டாக இருக்குது, திரிபலாவுடைய பவுடராகவும் கிடைக்கிது. காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா ஹீட் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சிருங்க எம்டி ஸ்டமக்கில். நல்ல செரிமானம் இருக்கும், பித்தப்பை நல்லா வேலை செய்யும், உள்ள கல் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரிபலா. அதோடு இன்னொரு சூப்பரான எடுத்துக்கலாம், அஷ்டச்சூரணம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த அஷ்டச்சூரணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கடவுள் கொடுத்த வரம். அது ஈவினிங் டைமில் அழகாக ஈவினிங் இந்த காஃபி டைம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்களாம் குடிக்கிறீங்க, டீ குடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 ஒரு கேப் வச்சுருப்பீங்க கொஞ்சம் நைட்டு இதுக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த கேப்பில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுங்க, ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஒரு டீஸ்பூன் அஷ்டச்சூரணம் காலையில் திரிபலா, இல்லைனா காலையில் அஷ்டச்சூரணம், ஈவினிங் திரிபலா. ஆக திரிபலாவும் அஷ்டச்சூரணமும் எடுத்தாலே போதுமான விஷயம். உடம்புல இருக்கிற ஹீட் பேலன்ஸில் இருக்கும், அத்தனை உறுப்புகளும் நல்லா இருக்கும், கல்லீரல் நல்லா இருக்கும், முக்கியமாக பித்தப்பை. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை பேர் பித்தப்பை எடுத்து தூக்கி போட்டுட்ருக்காங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிடும். உள்ளுக்குள்ளே பித்தப்பை என்ன ஆகும்? கல் ஃபார்ம் ஆகும். பித்தம் வெளியில் ஆகாமல் இருக்கும்போது பித்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல் எங்கே உருவாகும்? கிட்னியில் கல் உருவாகுதுன்னா கால்சியத்தில் வருது. பித்தப்பையில் ஏன் வந்து உருவாகுது அப்படின்னா அது கல்லில் பித்தம் அங்கேயே தங்கி நின்று வெளியேறாமல் அந்த பித்தம் தான் கல்லாக மாறுறது. அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து லிவரில் உட்காரும், அங்கே தான் உங்களுக்கு மஞ்சக்காமலை ஒன்று உருவாகும். அது வந்து அடுத்தது தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அதை கட் பண்ணி தூக்கி போடணும். எனக்கு தெரிஞ்சவங்களே எத்தனையோ பேர் இந்த மாதிரி பித்தப்பையை எடுத்துட்டாங்க. பித்தப்பையை எடுத்துட்டா என்ன ஆகும்? ஜீரண கோளாறு வந்துவிடும். இப்போ அதுக்கான மெடிசன், அதுக்கான ஃபுட் அதுக்கு தான் மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆக பித்தப்பை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உடலுக்கு. எல்லாமே முக்கியமானது தான். எதுவுமே கடவுள் வந்து இது தேவையில்லைன்னு எக்ஸஸாக எதுவுமே வைக்கல. கரெக்டாக ஒவ்வொரு உறுப்புகளும் 72,000 நாடி இயங்கணும்னா அந்தந்த உறுப்பு அதாவது இயங்க வேண்டும். அஷ்டச்சூரணம் அதை செய்து கொள்ளும். அஷ்டங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? அதான் ஈவினிங் டைமில் எடுத்துக்கோங்க. காலையில் திரிபலா, இல்லை காலையில் வந்து அஷ்டச்சூரணம், ஈவினிங் திரிபலா. இது ரெண்டையும் நீங்கள் எப்போ எடுத்தாலும் நல்லது தான் உடம்புக்கு. ஒரு டீஸ்பூன், அதுக்கு மேலே தேவையே இல்லை. ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு வியாதி கிடையாது, கிட்னி ப்ராப்ளம் வராது, ஸ்டோன் வராது, கேல் பிளாடர் ஸ்டோன் வராது, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வராது. இதையே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை பேலன்ஸ் பண்ணிச்சுன்னா பித்த வெடிப்பு காணாமல் போயிடும். பித்த வெடிப்பை மட்டும் பார்க்குறீங்க, நான் எங்கேயுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, மெஹந்தி போட முடியல,
ஒரு ஷூ போட முடியல, பெயின் டெக்னிக் இதை மாதிரி வருத்தப்படுறவங்களுக்கு உள்ள உறுப்புகளையும் இந்த வெடிப்பு இருக்கும், அங்கே ஒரு ட்ரைனஸ் இருக்கும், அங்கே பிரச்சனை இருக்கும். ஸோ அங்கே உள்ளொளி பெருக்கி உள்ளே சரியாச்சுனாலே வெளியில் சரியாயிடும். சரி, இதை உள்ளே இருக்கக்கூடிய மெடிசனை எடுத்தாச்சு. கிளிஞ்சல் மெழுகு இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சித்தாவில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. கிளிஞ்சலில் செய்யக்கூடிய மெழுகு. ஸோ இதை வந்து நைட் படுக்க போது அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம். இது ஒன்று ஈஸி, ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இது இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலிவ் ஆயிலும் விளக்கெண்ணையும் 2 மிக்ஸ் பண்ணி நைட்டு போட்டாலே போதும். விளக்கெண்ணெய் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் இல்லையா, ஆலிவ் ஆயில் என்ன பண்ணும், உள்ளே ஊடுருவி வேலை செய்து கொடுக்கும் ஃப்ரீக்வன்ஸ். அப்போ 2ம் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ட்ரைனால் இருக்கக்கூடிய வெடிப்பு, பித்த வெடிப்பு காணாமல் போயிடும். ஸோ கிளிஞ்சல் மெழுகு ஒரு டிப்ஸ் இருக்குது. 2வது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயிலும் ப்ளஸ் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க, இது போதுமான விஷயம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பாடியோட ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ணி உங்களுடைய பித்த வெடிப்பு, பாத வெடிப்பு எதுவாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய உடல் வெடிப்பை கூட சரி செய்துவிடும். இதெல்லாம் தாண்டி தொப்புளில் போடக்கூடிய தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் யாரெல்லாம் தொப்புளில் போடுறாங்களோ உடம்பு பேலன்ஸில் 72,000 நாடியும் பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பித்த வெடிப்பும் காணாமல் போயிடும். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆக இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ அவ்வப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஜூஸ் எடுத்துக்கிட்டே வந்தாலே போதுமான விஷயம். கிடைக்கிற டைமில் சீசனில் இருக்கக்கூடிய எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட் கிடைக்குது அதில் உள்ள ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கடையில் இருக்கிறது பிடிக்கலையா, நீங்கள் வீட்டிலே போட்டு குடிச்ச ஆரம்பிச்சிருங்க. இந்த ஜூஸ் நீர்நிலை நிறைய உடம்புல யாருமே தண்ணியே குடிக்கிறது இல்லை. இது குடிக்கிறது இல்லாதது தான் இந்த பிரச்சனை. ஆக மொத்தத்தில் தண்ணி நிறையா குடிக்கணும், ப்ளஸ் எல்லா உறுப்புகளுக்கும் போஷாக்கு கொடுக்கணும், நிணநீர் சுரப்பிகள் நல்லா சுரக்க வைக்கணும். அதுக்கான விஷயம் என்னென்னா இது ஒன்று தான். ஆக மொத்தத்தில் இதை எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இந்த உள்ள உறுப்பை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை சமசீராக வாதம், பித்தம், கபம், ஐம்புலனில் இருக்கக்கூடிய 5 பூதங்களையும் சீராக வச்சுருந்தாலே போதுமான விஷயந்தான். இதெல்லாம் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா மலைக்கட்டு, எனக்கு வந்து மலை வாய் சுருங்கிருச்சு, எனக்கு மோஷனே போக முடியலன்னு அங்கே ட்ரை ஆனால் தான் கால் ட்ரை ஆகிறது. இங்கே வெடிப்பு இருந்துச்சுன்னா அங்கேயும் வெடிப்பு இருக்கும். இப்படி வெடிக்க விடவே கூடாது. தரிசான நிலம் வெடிக்கும் பொழுது அது வந்து காய்ந்த நிலமாக கருதப்படுகிறது. அங்கே எந்த விளைச்சலும் வராது. ஆக பதுப்படுத்தி, பக்கப்படுத்தி, பக்குவப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே ஒரு நல்ல விளைச்சல் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட ஆர்கன்ஸ், அது நல்லா பசுமையாக நல்லா பக்காவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வியாதியே கிடையாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், பித்த வெடிப்பு காணாமல் போய்விடும். இதெல்லாம் நம்ம வந்து அழகாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய சித்தர்களும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் இருக்குது. அதான் பாதாம். பாதாம்ங்கிறது வந்து அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது, சத்து வாய்ந்தது. அதோட பிசின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர். மெதுவாக எங்கெங்கே ஜாயின்ஸுக்கெலாம் இருக்கோ, ஒரு அவுட் அப்ளிகேஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி சொல்யூஷன். நான் பெர்மனன்ட் சொல்யூஷனுக்குன்னு ஒரு கம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா பாதாம் பிசின். வாரத்துக்கு 2 தடவை எடுத்தாலே போதும், வேறு ரொம்பலாம் எடுக்க தேவையில்லை. வாரத்துக்கு 2 தடவை ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு நைட்டு ஊற வச்சுருங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்தாலும், வேறு எந்த ஜூஸ் எடுத்தாலும் சரி, எந்த மில்க் ஷேக்கில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் உள்ளே போணுச்சுனாக்கா பித்த வெடிப்பே இருக்காது. இது ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் வாரத்துக்கு 2 தடவை எடுத்தாலே போதுமான விஷயம். உடம்பு கூலிங் நல்லாயிருக்கும், அதேமாதிரி லூப்ரிகேட் நல்லாயிருக்கும் இந்த பாதாம் பிசின் மூலியமாக. இன்னொன்று பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய பவுடர், இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். பரங்கி பட்டை சூரணம். ஸ்கின்னுன்னு வந்துட்டிங்கனால அது ஒன்று தான், தலை ராஜம் சொல்லுவாங்க, ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுமாரி இந்த பரங்கி பட்டை சூரணம் எப்பேற்பட்ட ஸ்கின் டிசீஸையும் தூக்கும். அப்போ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய வெடிப்பு, அதில் இன்ஃபெக்ஷனால் கூட வெடிக்கலாம், ட்ரைனஸ்னாலையும் வெடிக்கலாம். இந்த பரங்கிப்பட்டை சூரணத்தை நம்ம ஈவினிங்கோ காலையிலோ எந்த கேப்லேயோ நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கின் டிசீஸ், பாத வெடிப்பு, இதே பரங்கிப்பட்டை சூரணத்தை விளக்கெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம எங்கெங்களை சில பேருக்கு வெடித்து ரத்தமெல்லாம் கொட்டும், அது மேலே அப்ளை பண்ணிங்கனாலும் சீக்கிரம் க்யூர் ஆகும். சில பேருக்கு ஆறாது, இன்றைக்கி காலையில் நல்லாயிருக்கும், சாயந்தரம் வெடிச்சிடும் பட்டுன்னு. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பரங்கிப்பட்டை சூரணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், விளக்கெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அது நம்ம வந்து எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ பரங்கிப்பட்டை இன்டேக்காக எடுக்கும் பொழுது இப்போ இன்றைக்கி கேப்சூலாக கிடைக்கிது, ஒரு டேப்லெட்டாக கிடைக்கிது, பவுடராக கிடைக்கிது, இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மெலோனியனை அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் பரங்கிப்பட்டை சூரணம். ஸோ ஸ்கின் ட்ரைனஸ், ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட வியாதிகள், பாத வெடிப்பு, பாத எரிச்சல், சில பேருக்கு வெடிக்கவே வெடிக்காதானே எரியும் பாதம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பரங்கிப்பட்டை சூரணம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் அழகாக உங்களுக்கு தேவையான போது உங்களுக்கு எது ஒத்துக்குதோ, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா உடம்பாக இருக்கும், உடும்பு போல் இருக்கும். அதான் விஷயம், ஸ்ட்ராங். ஸோ ரொம்ப முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.